Hi hello friends, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரசாந்த். இது உங்கள் பி வித் ப்ளஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிலம்பம். சிலம்பத்தில் மேல்வாரல் மற்றும் கீழ்வாரல் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. சிலம்பங்கத்துக்கு நமக்கு முக்கியமாக ஒரு கம்பு தேவை. எல்லோரும் சிலம்பங்கத்துக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு தெரியுது. அதனால் உடனே உங்களுடைய நெற்றி அளவுக்கு மீடியமான வெயிட்டில் ஒரு கம்பு வாங்கிக்குவாங்க. நான் இந்த ஸ்டிக்கை பக்கத்தில் ஊஞ்சல் செய்கிறவங்க கிட்ட தான் வாங்கினேன். இதோட விலை 250 300 ரூபா இருக்கும். பெரம்போட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அதோட விலையும் குறையும். என்கிட்ட 3 டைப் ஆஃப் ஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த 2 கம்போட வெயிட் தான் இந்த ஒரு கம்பில் இருக்குது. நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வெயிட்டான கம்புலையும் ப்ரோக்ராம் பண்ணும்போது லைட் வெயிட் கம்புலையும் பண்ணுவேன். அப்போ தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா தெரியும். உங்கள் ட்ரெஸ் கோட் நார்மல் டிஷர்ட் அண்ட் லோயர் இருந்தாலே போதும். உங்கள் கையில் மட்டும் எந்த கயிறும் இல்லாத அளவு பார்த்துக்கோங்க. அடுத்து குருவணக்கம். குருவணக்கம் ஒவ்வொரு முறையும் பயிற்சி ஆரம்பிக்கும் போதும் பயிற்சி முடிக்கும் போதும் கட்டாயம் பண்ணணும். இது ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம். நான் என்னோடய கனமான கம்பை பயிற்சிக்கு எடுத்துக்கிட்டேன். இப்போது என்னோடய ரைட் ஹேண்டை கம்புக்கு அடியில் ஒரு 2 இன்ச் தள்ளி பிடிச்சிருக்கேன். அதுலேருந்து ஒரு அடி தள்ளி உங்களோட லெஃப்ட் ஹேண்டை ப்ளேஸ் பண்ணுங்கள். நீங்கள் இப்படி பண்ணுறதுனால உங்கள் கை எங்கேயும் மாட்டாது. உங்களால் நிறைய பவர் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாகவும் உங்கள் உடம்பை ஒட்டின மாதிரியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் முக்கியமான விஷயம் உங்களோட கை உங்களோட ஷோல்டரோட அந்த லென்த்தில் தான் இருக்கணும். கை கீழையும் ரொம்ப மேலேயும் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்டில் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நான் இப்போது என்னோடய 2 பக்கமும் கம்பு வச்சுருக்க மாதிரி நீங்களும் கம்பு வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படிலாம் ஏதாவது கோடு போட்டு கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதோட நோக்கம் என்னன்னா உங்களோட கம்பு வெளியே போகக்கூடாது. யாராவது பக்கத்தில் ஆள் இருந்தாலும் உங்களோட கண்ட்ரோலாக இருக்கணும். அதுக்கு தான். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நடந்துக்கிட்டே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது எதுக்குன்னா சிலம்பம் 360 டிகிரியில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்கமிங் கிளாஸஸில் நீங்கள் நின்றுக்கிட்டே இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்கமிங் கிளாஸஸில் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான். ஓகே, இப்போது கீழ்வாரல் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு மேல்வாரல் பார்க்கலாம். மேல்வாரலும் கிட்டத்தட்ட சேம் தான். ஏற்கனவே பிடிச்ச மாதிரி உங்களோட ரைட் ஹேண்டை கீழையும் ஒரு 2 இன்ச் கேப் விட்டு அதுக்கு மேலே ஒரு அடி கேப் விட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்டை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்ற போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. கீழ்வாரல் கிளாக் வைஸ் சுற்றுவீங்க, மேல்வாரல் ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுவீங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல மாட்டேன். என்னென்னா உங்களோட ரைட் ஹேண்டு கீழே பிடிச்சிங்கன்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட லெஃப்ட் ஹேண்டு ஜஸ்ட்டு டைரெக்ஷன் ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகணும். லெஃப்ட் ஹேண்டை ரொம்ப டைட்டாக பிடிக்கக்கூடாது. ரைட் ஹேண்ட் டைட்டாக இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் ஃப்ளெக்சிபிளாக லூஸாக இருக்கணும். அதே மாதிரி கீழ்வாரல் மற்றும் மேல்வாரல் பண்ணும்போது உங்களோட கைகள்லாம் ஷோல்டருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அந்த ஹைட்டில் வச்சு பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அதில் இன்னொரு விஷயம், உங்களோட லெஃப்ட் சைடு வரும்போது லெஃப்ட்டு ரைட்டு அந்த ஒரு பேட்டர்ன்லேயே பண்ணுங்கள். அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். சென்டரில் மட்டும் கையை வச்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்களால் ப்ராப்பராக பண்ண முடியாது. லெஃப்ட் சைடு வரும்போது கை லெஃப்ட்லேயும், ரைட் சைடு வரும்போது ரைட் சைடும் வரணும். அப்போ தான் ஒரு ப்ராப்பரான ஒரு மேல்வாரல் மற்றும் கீழ்வாரல் கரெக்டாக வரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த பயிற்சி நீங்கள் திரும்ப திரும்ப பண்ணுறது மூலயமா மட்டும்தான் உங்களால் கற்றுக்க முடியும். ஒரே நாளில் ஒரே டைம் வீடியோ பார்த்ததுனால மட்டும் உங்களால் கற்றுக்க முடியாது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நிறையா கற்றுக்கோங்க. நிறையா வீடியோஸ் பாருங்கள். நம்ம சேனல் தான் இல்லை, நீங்கள் சிலம்பம் கற்றுக்கிட்டாலே போதும். ரொம்ப சந்தோஷம். யார் வீடியோ பார்த்தாலும் சந்தோஷம்தான், எந்த சேனல் பார்த்தாலும் சந்தோஷம்தான். நீங்கள் கற்றுக்கிட்டா போதும். கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா இன்னும் சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நெக்ஸ்ட் பாடம் பார்க்கலாம். தேங்க்யூ, பபாய்.